வெல்கம் டு எம்கே சமையல். நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் வெண்பொங்கல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி ஒரு கப்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதே கப்ல பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. அந்த கப்லயே ஒரு கப் காய்ச்சாத பால் எடுத்துக்கலாங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், முந்திரி நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை 2 கொத்து, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க பச்சரிசியை போட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. வறுத்த பாசிப்பருப்பை பச்சரிசியோட போட்டுக்கலாங்க. தண்ணி ஊத்திக்கலாங்க. 2 முறை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சுக்கலாங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பித்தளை பாத்திரம் வச்சிருக்காங்க. அதில் எடுத்து வச்சிருக்க பாலை ஊற்றிக்கலாங்க. அரிசியை ஊற வச்சிருக்க தண்ணி 1 கப் அளவு எடுத்துக்கலாங்க. அதையும் பாலோட ஊத்திக்கலாங்க. அந்த கப்லேயே 5 கப் அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. அப்பதான் சீக்கிரம் பொங்க வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு மூடி எடுத்துடலாங்க. பொங்க வந்துடுச்சுங்க. ஸ்டவ்வை மீடியமா வச்சுக்கலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலரி விட்டுக்கணுங்க. ஸ்டவ் மீடியமாவே வச்சுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. நல்லா கலரி விடலாங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் அப்பப்ப இப்படி கலரி விட்டுக்கணுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்துனதுனால நல்லா கொலைய வேகுங்க. அரிசியும் பருப்பும் வெந்துருச்சுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாங்க. நல்லா கலரி விடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியை போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விடலாங்க. எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு செவக்கிற வரைக்கும் கலரி விடலாங்க.
எடுத்து வச்சிருக்க சீரகத்தை போட்டுக்கலாங்க, கிளறி விடலாங்க. எடுத்து வச்சிருக்க மிளகு போட்டுக்கலாங்க, கிளறி விடலாங்க. பெருங்காயத்தூளை போட்டுக்கலாங்க, கிளறி விடலாங்க. எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, கிளறி விடலாங்க. கிளறிட்டு வெண்பொங்கல்ல போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. நல்லா கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. பொங்கலை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கிளறிட்டு பொங்கலை எடுத்துக்கலாங்க. சூப்பரான சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னியோட சாப்பிட சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.